கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைந்த பிறகு அதிமுக ஒரு உட்கட்சி பூசலை சந்தித்திருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி தாவேகாவில் இணைகிறது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் செல்வது ஒரு வாடிக்கையா இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களான ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு போன்ற பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் தாவேக்காவை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா பல பதிலடி கொடுக்குறான்னு கூட சொல்ல முடியும். ஆனால் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாகவே இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? தொடர் தோல்விகளை முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து வருவது வேதனைக்குரியது, கவலைக்குரியது. அதிமுக என்கின்ற கட்சியை எப்படியாவது 2026 தேர்தலில் அழிச்சிருந்தா பிஜேபி கணக்கு போட்டு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக அதிமுக கட்சியையும் அதிமுக ஆட்சியும் தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டு ரிமோட் கண்ட்ரோலாக மோடியும் அமித்ஷாவும், அதிமுகவின் பொதுச் செயலாளராக அமித்ஷாவும், அதிமுகவின் அவைத்தலைவராக மோடியும், பொருளாளராக நட்டாவும் இருந்து இந்த கட்சியை அதிமுகவை அழிக்கிறதுக்கான அத்தனை வியூகங்களும் வகுத்தார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலிருந்து அதிமுகவை க்ளோஸ் பண்ற அத்தனை வேலையும் பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். திராவிட இயக்கங்களில் திமுக கொள்கை மாறாமல் வலுவாக நின்ற இயக்கம் திமுக. எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவை அண்ணாவின் படத்தை தன் கொடியிலே பொறித்து கட்சிக்கு அண்ணாவின் பெயரை சூட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்து சாதாரண சாமானிய எளிய மக்களுடைய குரலாக அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கி திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நாவலர் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள், மதுரை முத்தண்ணன் போன்றவர்கள், சத்தியவாணி முத்து போன்றவர்கள் அண்ணாவுடன் இருந்த திமுகவை தொடங்கிய பெரும் தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆருடன் இருந்து சமூக நீதி, தமிழுக்கு உரிய மரியாதை, திராவிட இயக்க கொள்கைகளையெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே ஓரளவு திமுக அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடத்தி காமிச்சார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் சமூக நீதி கொள்கை மாநில சுயாட்சியிலே உறுதியா இருந்து அவங்க ஒரு திராவிட இயக்கத்துடைய அடிப்படையில் இந்த இயக்கத்தை நடத்தினாங்க. அடிப்படையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிட இயக்கத்துடைய மூல கொள்கையில் திராவிட இயக்கத்துடைய அந்த அடிப்படை தோற்றுவாய் அவருக்கு தெரியாத காரணத்தால் டெல்லிக்கு அடிமையாகிவிட்டார். இரண்டாவது அதிகாரம் ஒன்றே போதும் என்கின்ற அடிப்படையில் அதிமுக கட்சிக்கு ஒரு பெரிய கொள்கை இல்லை. அது ஒரு மாநில சுயாட்சிக்கு கேட்கக்கூடிய கொள்கை கிடையாது. அங்க சமூக நீதி கொள்கையெல்லாம் தெரியல. அங்க ஆதிக்க இந்திய எதிர்ப்பிற்கான வேலையை பற்றி புரியல. அப்படி ஆட்களை உருவாக்கிட்டாங்க. ஒரு கார்பரேட்டுகளை தயார் செய்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை. அதிகாரத்தை அடைவது, அதிகார மையத்தை அடைவது, அதிகார மையத்தை அடைந்தவுடன் கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, ஊழல் பணத்தை பங்கு கொடுப்பது, அந்த ஊழல் பணத்தில் உதிரிகளை கட்சி தொண்டர்களுக்கு கொடுப்பது, தேர்தல் வரும்போது வாக்காளர்களுக்கு கொடுப்பது என்ற ஒரு தாரக மந்திரத்தை அதிமுக திராவிட இயக்கத்துடைய கொள்கையிலே தெரியாத இப்படி சந்தை வியாபாரிகள் பூந்துட்டாங்க. அதனுடைய விளைவுதான் நீங்க இப்ப அதிமுகலிருந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் பாஸ்கர், வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அதிமுக பிறந்ததிலிருந்து 5 ஆண்டுகள் தான் எதிர்கட்சியா இருக்கும். அதுக்கு மேலே எதிர்கட்சியா இருந்ததில்லை. ஆனால் திமுகவை பொறுத்தளவுல
அது அதிகாரத்தை நோக்கி மட்டும்தான் தன்னுடைய அரசியல் பணியை அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து ஸ்டாலின் காலத்து வரைக்கும் செய்யலை. அதிகாரம் என்பது நமக்கு கிடைத்தால் திராவிட இயக்க கொள்கைகளை சமூக நீதி கொள்கைகளை வலுப்படுத்துவோம். ஆனா அதிகாரத்தை செலுத்துவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த அரசியல் கட்சின்றது அவங்க நடத்தல. அதான் வித்தியாசம். கலைஞருடைய மரணத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் திராவிட மாடல், சமூக நீதி, RSS எதிர்ப்பு, காவி சித்தாந்த எதிர்ப்பு, மாநில உரிமை, இதுகளை வலுவா இந்தியாவிலே நின்ற முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னா ஸ்டாலின் தான். ஆனா இந்த மாதிரி தத்துவங்களுக்கு அர்த்தமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இந்த கட்சியை கையில வச்சுக்கிட்டு இது ஒரு கமிஷன் பார்ட்டி ஆகிட்டார். அவருடைய உழைப்பை, அவருடைய தொடர்ச்சியா வேகமா அந்த கட்சியை நடத்துற எண்ணத்தெல்லாம் நான் மறுக்க விரும்பல. ஆனா வேகமா நடத்தி வேகமா ஆட்சியை பிடிச்சி கொள்ளையடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், ஊழல் பண்ணணும், பிஜேபி கிட்ட திராவிட இயக்கத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையும் அடமான வைக்கணுன்றதுதான் வித்தியாசம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி. ஸ்டாலின் அப்படி இல்லை. இந்தியாவிலே கட்சியை ஒரு சித்தாந்த ரீதியாக நடத்தினார். நீங்க இந்த தோல்வி கூட இன்னைக்கு வரைக்கும் யாராத்தி பூத்தினாலும் 1-2 பேர் கீழே இருக்கிற போறானே தவிர கட்சி வலுவா இருக்கு. காரணம் கொள்கை பேஸ். இன்னைக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி ரொம்ப அருமையா வீரவேசமா பேசியிருக்காரு. அருமையா பேசியிருக்காரு. ரொம்ப நாளா அவங்களும் ஒரு 60 நாளா எந்த அமைச்சர்களும் பேசல. முன்னாள் அமைச்சர்கள் நீங்க நல்லா கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் கோவம் வரணும், ஸ்டாலின் கோவப்பட்டால் இந்த தற்கூரி தேவைக்கு ஆட்சி தூக்கி எறியப்படும் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டுமல்ல, நாங்கள் ஒருதாய் வகுத்துல பிறந்தவங்க தான் திமுக அதிமுக. இப்பதான் அந்த கொள்கை பேச்செல்லாம் வருது. முன்னாடி திமுக மிகப்பெரிய எதிரியா ஒரு கற்பிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி அவர் வார்த்தையில பேசியிருக்காரு. நாங்களாம் ஒருதாய் வகுத்து பிள்ளைகள் தான் திமுகவும் அதிமுகவும். இந்த மாதிரி ஊழல் பெருவழிகள், லஞ்ச பெருவழிகள் அமைச்சரா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும், ஸ்டாலினுக்கும் கோபம் வர வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் பேசியிருக்காரு. உதயகுமார் ரொம்ப அருமையா அண்மை காலமா நான் உதயகுமாரை பாராட்டினதுல நல்லது செஞ்சா பாராட்டுவேன். இப்ப உதயகுமாருடைய பேச்சு சோதனையான காலகட்டத்தில் அதிமுகவுக்கு வலுவாக அவருடைய பேச்சு இருக்கு, அறிக்கையில் இருக்கு. நல்லா சொல்லியிருக்காரு. 107 MLA பேரை சொல்லுங்க. 107 வேணாம், அவர் அமைச்சரவையில் 32-31 அமைச்சர் இருக்காங்கல்ல, 31 அமைச்சர் வரிசையா நிப்பாட்டி விஜயை கூப்பிட்டு ஒவ்வொரு அமைச்சருடைய லாக்கா என்ன, இவர் எந்த ஊர்ல இருந்து எந்த சட்டமன்றத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த மாவட்டம் எது அப்படி சொல்லுங்க. நேர மெரினா பீச்சுக்கு போய் தற்கொலைக்கு போயிடுவார். இது எனக்கு தேவையில்லைன்னு. அப்படி ஒரு ஆள் நேரம் மனப்பாடம் பண்ணியிருப்பாரு சார். அதெல்லாம் கிடையாது. நான் சவால் விட்டு சொல்றேன். நான் அரசியலே பண்ணல, இவ்வளவு கூட தேவையில்லை. 16 பேர் சட்டமன்ற தொகுதி சென்னை, 2 பேர் திமுக, சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின், இன்னும் ஒருத்தர் விஜய் பெரம்பூர். 13 பேரை நிறுத்துறேன். இந்த 13 பேர் தொகுதி 13 பேர் சொல்லிட்டா நாங்க தமிழ்நாட்டில் இனிமே அரசியலே பண்ணல. 13 பேர். நாடு கேடுகட்ட நாடு. உதயகுமாருடைய பேச்சு அருமையான பேச்சு, தொய்வா இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு. அது மாதிரி செல்லூர் ராஜு அவர்களை பொறுத்தவரை சும்மா ஓட்டுறாங்க. அவரை அங்க போறாரு, இங்க போறாரு. அவர் தெளிவா சொல்றாரு, எத்தனை கட்சி தான் என்னை சேர்ப்பீங்க. அவர் எம்ஜிஆர் காலத்து ஆளு. அவர் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் குரூப்ல இருந்து தியாகராஜர் கல்லூரியில் படிக்கிற நம்முடைய மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்தவர். படிக்கிற காலத்துல எம்ஜிஆர் ரசிகர், திராவிட இயக்க உணர்வாளர். படிக்கிற காலத்துல மாணவர் காலத்திலேயே திராவிட இயக்க உணர்வாளர், அண்ணாவின் மீது பற்று கொண்டவர், திராவிட இயக்கத்துடைய பற்றாளர். அதனால அவர்லாம் அவ்வளவு சாதாரணமா பதவிக்காக போய் பதவி வேண்டும், அரசியல் கட்சியில பதவிக்காக உழைப்பாங்க. ஆனா அதற்காக தான் வளர்ந்த கட்சியை, தான் நேசித்த கட்சியை, அவருக்கு அடையாளமே செல்லூர் ராஜு அவருக்கு அடையாளம் அதிமுக தான். ஆனா அவர்லாம் அப்படிலாம் எண்ணத்துக்கு போக மாட்டாரு. எந்த சூழ்நிலையும் அதிமுக விட்டு மாறாமல் இன்றைக்கு உற்சாகத்தை கொடுத்து தொண்டர்களுக்கு மதுரையின் முகமாக, அதிமுகவின் முகமாக இன்றைக்கு மதுரை மக்களுக்கு தெளிவாக அதிமுக கட்சியை நடத்துவதில் உறுதியாக சபதமெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் செல்லூர் ராஜு. ஆனா இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த ஓடுறாங்க பாருங்க, விஜயபாஸ்கர்,
விராலிமலையில் விஜயபாஸ்கர் இல்லாட்டி அதிமுக அழிஞ்சிருமா? கரூர்ல இந்த எம்ஆர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் இல்லாட்டி அழிஞ்சிருமா? அம்பாசமுத்திரத்துல எஸ்ஐகி சுப்பையா இல்லாட்டி அழிஞ்சிருமா? மதுராதகத்தில் மரகதம் குமாரவேல் இல்லாட்டி தனிநபர். அங்கெல்லாம் நான் எடப்பாடி பழனிசாமி என்ன இதில் பாராட்டுறேன்னு கேட்டா, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை எல்லா அரசியல் கட்சியை விட சுறுசுறுப்பா முதல்ல தொடங்கி, அவர் வயதுக்கு அவருக்கு 70 மேல இருக்கும். ஆனா தமிழ்நாடு பூரா வேகாத வெயில பிரச்சாரம் பண்ணி பல கோடி ரூபாய் பணங்களை கொடுத்து அந்த ரெட்டலைக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்த வேண்டும் என்று அலைந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. துரோகம் பண்ணி போறாங்க, இவங்க ஊழல் இல்லாத ஆட்சி ஏற்படுத்த போறோம், நாங்க ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்த போறோம்னு சொல்லிட்டு யார்கிட்ட நீங்க ப்ரொஃபஸரா சேர்றீங்க? வைகை செல்வன். வைகை செல்வன் யாரு? அவர் ஒரு பாலியல் புகார்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டு பாலியல் புகார் வந்த உடனே அமைச்சர் கொடுத்து தூக்கி எறியப்பட்டவர். ஏன் உங்களுக்கு பதவி அம்மா எடுத்தா வரலாற விஜய்கிட்ட சொல்லுவாரா? வைகை செல்வன் குட்கா பேர ஊழல் விஜயபாஸ்கர். தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டது குட்கா. அந்த போதைப் பொருளை அந்த குட்கா கம்பெனியிட மறைமுகமாக விற்றுக்கொள் என்று மாதம் பல கோடி பணம் வாங்கியவர் இந்த குட்கா பேர ஊழல் விஜயபாஸ்கர். அவரை போய் தூய்மையா நடத்த கட்சியில விஜய் சேர்ந்திருக்குன்னா தூய்மையான ஆட்சி நடத்த போறீங்களா? ஆள் கடத்தல், நிலாபகரிப்பு சொந்தக்காரர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர். அவரை நீ வச்சு கட்சியில் சேர்த்து என்ன செய்ய போற? ஆனா அதிமுக என்பது பெரும் தலைகள் எல்லாம், பெரும் தலைவர்கள் எல்லாம், நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்ட, சுப்புலட்சுமி தேஜஸ்வரன் உள்ளிட்ட, GR எட்மண்ட் உள்ளிட்ட பெரும் தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் இருந்துள்ள சென்ற முன்னாடியே அந்த கட்சி இருந்துச்சு. STS தனி கட்சி தூண்டினார் நமது கழகம். ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு அடிப்படை இருக்கு பாத்தீங்களா? பேஸ் மட்டும் வலுவா இருக்கு. நீங்க வெறுமனே எந்த செலவும் பண்ணாம ஒரு தொகுதியில அதிமுக வேட்பாளர் ரெட்டலை சின்னம் போட்டா ரெட்டலைக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கா, வாக்காளர் இருக்கா? இந்த அடிப்படை உண்மையை நீங்க மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் இந்த பேஸ் மட்டத்தை வலுவாக கட்டடமாக எழுப்பியவர் தான் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. மூன்றாவது தலைமையாக வந்த எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பை கொடுத்தார்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எடுக்கப்பட்டு, தனிப்பட்ட முறையில் பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டு, தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சி தலைவராகி எல்லா அதிகாரமும் கொடுத்து, அதிகாரத்தில் இருக்கும்போது, முதலமைச்சர் இருக்கும் போதும் ஒன்றிய அரசுடைய ஆதரவோடையும் உங்களால் வெற்றி பெற முடியல. அப்ப நீங்க மாத்தி யோசிக்கணும். எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பி வைக்கப்பட்ட அதிமுக புரட்சி தலைவரால் தொடர்ந்து வெற்றி முகம், வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் அதிமுக. புலாவரி சுகுமாரனும் வத்தலகுண்டு ஆறுமுகமும் போன்றவர்கள் சிந்திய ரத்தத்தால் உருவானதா அதிமுக. சாதாரண சாமானியமான விளிம்பு நிலை மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டு மிகப்பெரிய இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்கிய இயக்கம் அதிமுக. ஒரு சரித்திர சாதனையை நிறைவேற்றிய இயக்கத்திற்கு பெரும்பான்மையான அதிமுகவுடைய நிர்வாகிகளால் பொதுச் செயலாளராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி அவர்கள் அந்த வெற்றி மகுடத்தை அடைய முடியவில்லை என்கின்ற பொழுது இந்த மாபெரும் இயக்கம் நம் கண் முன்னால் அழிந்துவிடக் கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனை எடப்பாடிக்கு வர வேண்டும். எடப்பாடி சாதாரண ஒரு தொண்டன் இந்த அளவுக்கு உயர்ந்ததை வரவேற்போம். குறுக்கோளில வந்தீங்க, அதெல்லாம் அவங்க திறமை, குறுக்கோழியே ஒரு திறமை தானே. குறுக்கோழில வந்தது போனலாம் இருக்கட்டும், மன்னிப்போம் மறப்போம். உங்களை இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் யார்? சின்னம்மா சசிகலா. அவர் மேல இப்ப எப்படி உங்களை நான் சொல்லாத மாதிரி அவங்களுக்கு மேல
சில ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். யார் முழுமையா குறை இல்லாத மனிதன் இல்லை. ஆனா இன்னைக்கு பிஜேபி என்கின்ற ஒரு கொடிய விஷ பாம்பிடம் பிஜேபி அதிமுக சிக்கி தமிழ்நாடு அரசியல் களத்தின் போக்கை பிஜேபி மாத்துது. திமுகவா அதிமுகவா அப்படின்றத மாத்திட்டு இந்த இடத்துல அதிமுகவை க்ளோஸ் பண்ணிடுவோம், ஒரு விஜயபாஸ்கர கருத்துல வச்சு, ஒரு செங்கோட்டையனை கருத்துல வச்சு, இந்த வைகை செல்வன் மாதிரி கெடமாடு இருக்குல்ல, கெடமாடு ஊராங்க எங்க போற மாடு, அடிமாடு கேஸ், கேரளாவுக்கு போற அடிமாடு கேஸ். தாவேக்காக்கு செல்லுகின்றவர்கள் எல்லாம் அதிமுக செல்வெல்லாம் கேரளாவுக்கு செல்லுகின்ற அடிமாடுகள். நல்லா ரேட்டு கேட்டுக்கிறேன். இந்த அடிமாடுகள் கேஸ் இவங்களை கணக்கு போட்டுக்கிட்டு சீரும் சிங்கமும் பாயும் புலிகளும் அதிமுகவில் இன்னும் இருக்காங்க. அதுக்கு மறந்துடாத. நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், அதிமுகவில் ஈஸியா நீ முடிச்சிடலாம், எண்டு கார்டு போட்டுடலாம் நினைக்காதீங்க. பிஜேபிக்கு சொல்றேன், விஜய்க்கு சொல்றேன், படத்துல எண்டு கார்டு நீ போடலாம். இங்க எண்டு கார்டு அதிமுகவுக்கு போட முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொண்டை நீங்க இருக்கிறா. என்ன சொன்னேன், நாளைக்கு தேர்தல் வைப்பான், அம்பாசமுத்திரத்துல அதிமுக வெற்றி பெறும், வெறி உண்டு அலைவான் அதிமுக தொண்டை. அதனால ஒரு அம்பாசமுத்திரத்துல ஒருத்தர் அவரை மட்டும் பார்த்துட்டு நீ கட்சி நினைக்காதீங்க. இப்ப எடப்பாடி செய்ய வேண்டிய வேலை, நான் செல்லூர்ராஜ் போன்றவர்களுக்கு, கேடி ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களுக்கு, உதயகுமார் போன்றவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் மீண்டும் தோல்வியை நோக்கி அதிமுகவை அழைத்து செல்ல வேண்டாம். செல்லராஜ் ஒரு அருமையான அழைப்பு சொன்னார், மறப்போம் மன்னிப்போம் இருக்கெல்லாம் இணைப்போம். நீங்க 2021 தேர்தலையே டிடிவி தினகரனை கூட்டணியில இணைச்சிருந்தாலே 3வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அந்த தவறை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைந்தாலும் தொண்டர்கள் பலமுள்ள இயக்கம், வாக்காளர் நிறைந்த இயக்கம், அதுக்கு மெருகூட்டணும். பேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா கட்டணும், எவ்வளவு நாள் பில்டிங் மேல எழுப்பலாம். அப்படி எழுப்புவதற்கு இன்னைக்கு ஒரு முகம் தேவை அதிமுகவுக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. அதிமுக மீண்டும் பொலிவு வர வேண்டுமா? தமிழகத்தில் திமுக அதிமுக 20 அரசியல் எதிர்காலத்தில் நிற்கும். இது சரித்திர கட்டாய வரலாற்று உண்மை. நடப்பது அதுதான் நடக்க போகுது. தாவேக்க ஒரு மின்மினி பூச்சி, பேஸ்மெண்ட் ஒழுங்கா இல்ல, பேஸ்மெண்ட் நீ போடல. திமுக அளவுக்கு திமுக 75 ஆண்டு கால இயக்கம். திமுகவை எதிர்த்த எதிரிகள் காணாமல் போயிட்டாங்க, மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா திமுக மட்டும் நின்றுகிட்டே இருக்கு. அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அடுத்து உதயநிதி வந்துருச்சு. ஆனா திமுக எதிர்த்த எதிரிகள் அந்த கட்சியை பல கட்சி காணல. ஜனசங்கம், ஜனநாயக காங்கிரஸ், பிரஜா ஜோஸ்லிஸ், எத்தனை பேரு, ராஜாஜி, காமராஜர், பக்தோச்சலம், தொடர்ச்சியா நீங்க பாருங்க திமுக எதிரிகள் மாறி இருப்பாங்க. ஆனா திமுக அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் வலுவான கட்டமைப்பு, வலுவான பேஸ்மெண்ட். அது மாதிரி அண்ணா திமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அடுத்து நீங்க இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி பில்டிங் ஒழுங்கா எழுப்ப முடியல குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறணும். அப்ப இந்த கட்சியை பில்டிங் ஒழுங்கா கட்டக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்றதை யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது இன்னைக்கு ஒரு முகம் இருக்குது என்று சொன்னால் அந்த முகம் சின்னமா சசிகலா தான். அவங்களால இந்த கட்சியை நடத்த முடியும், மீண்டும் எழுப்ப முடியும், வலுவான பில்டிங்கை கட்ட முடியும். அப்ப உங்ககிட்ட பதவி கொடுத்தது நம்பிக்கையோட அவங்க தான் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி. அவங்க ஒரு சுயநலவாதியா இருந்தா அவங்க பதவியை டிடிவி தினகரன் கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க கணவர் நடராஜன் 5 மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆள முடியும், கெப்பாசிட்டியான ஆள், அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். முக்குளத்தோர் சாதி வெறி அவங்களுக்கு இருந்திருந்தா பல முறை சொல்லியிருக்கேன், திண்டுக்கல் சீனிவாசிட்டே, நத்தவ சொன்னாதிட்டையோ, செல்லூர் ராஜ்கிட்டயோ ராஜேந்திர பட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட ஒரு உயர்ந்த எண்ணம்,
சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக. எடப்பாடி அந்த இடத்துல தோத்துட்டீங்க. உங்களுடைய சாதி வெறிய கடந்த காலத்துல காட்டிட்டீங்க. முக்குலத்துக்கு எதிரான வன்மத்தை நீங்க கடந்த காலத்துல காட்டிட்டீங்க. இனிமே உங்களை நாங்க சொல்லிட்டு இருக்க தென் மாவட்டத்தில் நீங்க தேய்கிறீங்க. அதிமுகவின் கோட்டை தென் மாவட்டம் அழியுது. தென் மாவட்டத்தில் நீங்க கட்சியை ஒழுங்கா நடத்தல. உங்க மேல ஒரு சாதிய வண்ணம் பூசப்படுகிறது. இப்ப சின்னம்மா மேல சாதிய வண்ணம் இருக்கா? என்னைக்காவது வர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி கொங்கு மக்கள் தரத்துக்கு வர முடியுமா? எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை கொங்கு மக்களுக்கு அந்த வாய்ப்பை நல்கியவர் தமிழக அரசியல்ல. அவங்க நீண்ட கால கனவு கொங்கு மக்களுடைய உழைப்பாளி மக்கள், ஒழுங்கா தமிழ் பேசக்கூடிய மக்கள், அன்பான மக்கள். அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும். சி சுப்பிரமணியம் எதிர்த்து போட்டார், காமராஜர் எதிர்த்து காங்கிரஸ்லேயே முதலமைச்சர் பதவிக்கு. அந்த கனவை நிறைவேற்றியவர் சின்னம்மா சசிகலா. அப்ப அவங்களுக்கு ஜாதி வண்ணம் கிடையாது, சாதி எண்ணம் இல்லை. இந்த கட்சியை 33 ஆண்டுகள் அம்மாவோட நிழலாக இருந்து நடத்தியவர். நீங்க எல்லாம் அவர் சொல்லிதான் அமைச்சர் பதவிக்கு வந்தீங்க, எம்எல்ஏ ஆனீங்க. ஏன் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை இப்ப இருக்கிறவங்க அவங்க தான். ஓபிஎஸ் போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு. வருகின்ற காலத்துல அதிமுக என்கின்ற கோட்டையை மீண்டும் எழுப்ப வேண்டும் என்றால் சின்னம்மா சசிகலா அவங்ககிட்ட தான் அவங்க பதவியை கொடுத்துட்டு போனாங்க. நீங்களே திரும்ப கொண்டு போய் வரலாற்று திருப்பம், வரலாற்று கட்டாயம், நீங்களே கொண்டு போய் திரும்ப நீங்களே பொதுச்செயலாளர் வாங்க அப்படின்னு அழைத்து வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினா அதிமுக மெருகூட்டலாம். இன்னைக்கு அதிமுக தொண்டை எங்கேயும் போல, வாக்காளர் போகல. இந்த வாக்காளர்களின் தொண்டனை உற்சாகப்படுத்தி வாக்காளர்களை ஒருங்கிணைப்படுத்தி மீண்டும் இரட்டலை வர வேண்டும். இரட்டலை இங்கே கோலோச்ச வேண்டும் என்று சொன்னால் ஒரு முகம் தேவைப்படுகிறது. அந்த முகம் எடப்பாடி பழனிசாமி முகம் அல்ல என்பதை பல தோல்விகள் நிரூபித்து விட்டது. ஆகவே பொதுச்செயலாளர் பணிந்து இறங்கி நீங்கள் ஒரு முகத்தை உருவாக்க வேண்டும். அந்த முகம் எது என்று சொன்னால் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்தில் சின்னம்மா நினைத்தால் அதிமுகவை வழிநடத்தக்கூடிய தகுதியும் ஆற்றலும் உண்டு. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல், எல்லாருக்கும் வயது போயிட்டு இருக்கு. அதிமுகன்ற கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி நம்ம கண்ணு முன்னாடி அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் ஒரு தற்கூரி கட்சிக்கு முன்னாடி. தற்கூரி நம்ம கட்சியிலேருந்து 10 பேரை கூட்டு போறது. அவன் கம்பெனி அடிமாடு கேஸ் போனான், தொண்டை போக மாட்டான். ஆனா யாரோ 10 பேர் அதிமுக இருந்து போறனால அதிமுக கரையும் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. அதிமுக எழும். திமுக வலுவாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக திமுக என்று சொன்னால் அதற்கு வலுவான கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்றால் சின்னம்மா சசிகலா தலைமை பொறுப்பேற்க வேண்டும். நன்றி சார். நன்றி.